Assalamu alaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஈத் ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் 2 kg எடுத்திருக்கேன். நம்ம மட்டன் நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுலில் 1/2 லிட்டர் தயிர், ஒரு கையளவு புதினா இலை அதில் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 கிலோ மட்டன், 2.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மசாலா வேணாலும் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மட்டன் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அதை வடிச்சிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகா 2 கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு, உப்பு, கல் உப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி அது ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம நைட்டே கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு ஊற வைக்கிறதுனால காலையில் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் மசாலா கூட ரொம்ப கம்மி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தயிர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 லிட்டர் தயிர் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை வச்சிடலாம். நைட்டு பூரா நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 250 ml ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கீ வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் ஆயில் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 8 போல் அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். 6 தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா பெரிய கரண்டியில் 1.5 கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நைட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழம் அந்த சாரியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் அது ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. மல்லி இலை
2 கை அளவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புதினா வந்து நைட்டே நம்ம மட்டனில் சேர்த்தியாச்சு, அதனால் இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். சில மட்டன் வந்து சீக்கிரம் வேகும், சிலது வந்து மெதுவாக வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து பாதி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை லேயராக நம்ம தம்க்கு விடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் ரைஸு, அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு லேயர் கிரேவி, ஒரு லேயர் ரைஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கலர் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, கலரு இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை தம்க்கு விடலாம். ஒரு 25 மினிட்ஸ், 20லேருந்து 25 மினிட்ஸ் இதை வந்து தம்க்கு விடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.